ஹலோ எவ்ரிவான். ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா? வாங்க 3 ஸ்டெப்பில் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒன், ஐடென்டிஃபை தி டிரான்சாக்ஷன் அண்ட் அக்கௌண்ட். ஒரு டிரான்சாக்ஷனை 1 ஆர் 2 டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த டிரான்சாக்ஷன் கேஷ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷனா அல்லது கிரெடிட் ஓரியன்ட் டிரான்சாக்ஷனா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்தும் நம்மளுக்கு 2 விதமான அக்கௌண்ட் கிடைக்கும். ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸை 2 வேல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், இன்னொன்று டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் இந்த நம்ம கோல்டன் ரூலில் இருக்கிற பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதனால் ட்ரையல் பேலன்ஸ், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணுறது இல்லை. ஸோ இது ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட். நம்ம இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட மெயின் கான்செப்டே என்னென்னா, ஒரு பற்றுக்கும் நிகரான வரவு இருக்கும். டெபிட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் அப்படின்றதும் ஒரு அக்கௌண்ட்டில் நடந்திருக்கும். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் 3மே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறோம். லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பற்றுக்கும் நிகரான வரவு இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் நம்மளுக்கு டெபிட்னு ஒன்று இருக்கும், கிரெடிட்னு ஒன்று கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து 2 விதமான அக்கௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இங்கே 2 விதமான அக்கௌண்ட் கிடைச்சது இல்லையா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு எக்ஸெட்ரா. நம்மளுக்கு என்ன விதமான அக்கௌண்ட் கிடைச்சதோ அதை நம்ம கோல்டன் ரூலில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எதில் எழுதுவோம்? இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் ஒரு பர்சன் சார்ந்த கணக்குகள் வந்தால் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். இதே ஒரு சொத்து சார்ந்த கணக்குகள் வந்தால் ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். இதே ஒரு செலவோ ஒரு கம்பெனிக்கு இன்கமோ வந்துச்சுன்னா அதை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். இந்த கேஷுன்றது கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த ஆசெட். ஸோ அந்த கேஷை நம்ம இந்த ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச அக்கௌண்ட் எல்லாத்தையும் கோல்டன் ரூலில் எந்த விதமான கணக்குகளில் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை டெபிட் பண்ண போகிறோமா, கிரெடிட் பண்ண போகிறோமா? இப்போ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போகிறோமா, கிரெடிட் பண்ண போகிறோமா? சேல்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போகிறோமா, கிரெடிட் பண்ண போகிறோமா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரி பண்ண போகிறீங்க வித் நேரேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜனவரி 12 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம 2 வாட்டி 3 வாட்டி என்ன பண்ணிக்க போகிறோம்? படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இது கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இல்லை. பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சர் வித்து கேஷுக்கு தான். எவ்வளவு? ₹5000. என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் எந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்கணும்? கம்பெனி ஆஸ்பெக்டில் தான் பார்க்கணும். ஸோ கம்பெனி என்ன பண்ணியிருக்கு? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்னிச்சர்ன்றது கம்பெனிக்கு உள்ளே வந்திருக்கு. அதுக்கு நிகரான பணம் அப்படின்றது கம்பெனியை விட்டு வெளியில் போயிருக்கு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஒரு டெபிட்டுக்கும் நிகரான கிரெடிட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் கம்பெனியை விட்டு வெளியில் போயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்னிச்சர், கேஷ் இது 2மே என்ன அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்? டிரான்சாக்ஷனை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதில் வரக்கூடிய 2 விதமான அக்கௌண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 விதமான அக்கௌண்ட் என்ன? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த ஃபர்னிச்சர், கேஷ் இது 2மே என்ன? அசெட். ஒரு அசெட்டை நம்ம எதில் என்ட்ரி பண்ணுவோம்? பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்? பர்சன் சார்ந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ரியல் அக்கௌண்ட், சொத்து கணக்கு. இந்த சொத்து கணக்கில் தான் நம்ம ஃபர்னிச்சர், கேஷ் இது 2மே நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? இந்த ஃபர்னிச்சரை, கேஷ் 2மே ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு ரூல் பாருங்கள். டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா? இங்கே கம்பெனிக்கு உள்ளே என்ன வந்திருக்கு? ஃபர்னிச்சர் வந்திருக்கு. கம்பெனியை விட்டு வெளியில் என்ன போயிருக்கு? கேஷ் போயிருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். உள்ளே வர்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சர் உள்ளே வருது. என்ன வெளில போயிருக்கு? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே என்னம்மா வெளில போயிருக்கு? கேஷ் வெளியில் போயிருக்கு. ஸோ நம்ம இங்கே ஃபர்னிச்சர், கேஷ்னு 2 அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம். ஒரு கம்பெனிக்கு உள்ளே வர்றது டெபிட், உள்ளே என்ன வருது? ஃபர்னிச்சர் வருது. வெளில என்ன போகுது? கேஷ் போகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் காலம் செப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 10 ஜேர்னல் போட்டு 10மே கரெக்டாக போட்டாலும் நீங்கள் இந்த டேட், பர்டிகுலர், கிரெடிட் அண்ட் டெபிட் எழுதலை அப்படின்னா கிராஸ் லைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட், பர்டிகுலர், டெபிட் அண்ட் கிரெடிட் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ நம்ம as per ரூல் ஃபர்னிச்சர், கேஷ் இதை 2மே நம்ம எந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ண போகிறோம்?
ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ண போகிறோம். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா, இங்கே டெபிட் என்ன, ஃபர்னிச்சர், கிரெடிட் என்ன, கேஷ். ஓகேவா, வித்து 5000 போட்டாச்சு. இந்த நேரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்றுமே கிடையாது. பீயிங்னு போட்டு இங்கே என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து எழுதினாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க, பெய்டு டு ரெண்ட். ஜனவரி 18 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பெய்டு டு ரெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் ரெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்தவங்களோட ஹவுஸையோ பில்டிங்கையோ லேண்டையோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப மந்த்லி ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்ட் அப்படின்றத பே பண்ணுறோம். ஓகேவா, அந்த ரெண்டு எதா பே பண்ணுறோம், கேஷாக பே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு அக்கௌண்ட், இன்னொன்று என்னது, கேஷ் அக்கௌண்ட். இந்த ரெண்ட் அப்படின்றது கம்பெனிக்கு என்ன, ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம், நாமினல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம அந்த ரெண்டை எதா பே பண்ணுறோம், கேஷாக பே பண்ணுறோம். கேஷுன்றது என்னது, ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் பாருங்கள், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷுன்றது கம்பெனியை விட்டு வெளியில் போகுது இல்லையா, ஸோ அந்த கேஷை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம். எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுறோம், கேஷ் என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம் வித்து 2000 rupees. கீழே என்ன பண்ணிடுறோம், நேரேஷன் எழுதிடுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து ரெண்டு விதமான அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அதை கோல்டன் ரூலை பர்சனல் அக்கௌண்ட்டாக, ரியல் அக்கௌண்ட்டாக, நாமினல் அக்கௌண்ட்டாக எதில் என்ட்ரி பண்ணணுமோ அதை என்ட்ரி பண்ணுறோம். டெபிட் கிரெடிட் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரி வித் நேரேஷனோட எழுதி முடிச்சிடுறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ் ஆர் நோன்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.